வேண்டும். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பலா மரத்தில் தான் எல்லாம் போடுவாங்க. அப்போது அந்த சகோதரன் மார்த்தாண்டத்தில் கிறிஸ்டின் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்துருக்கிறார். சோர்ந்து போயிருக்கார், மரம் கிடைக்கல. அது மட்டுமல்ல, ஒரு வீட்டுக்கு மரமே 5 லட்ச ரூபா தேவைப்படும் குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படும். அப்போ மீதி காசை வச்சு எப்படி வீடு கட்ட முடியும்? யோசித்தா குழப்பம். அந்த 40,000 இருந்திருந்தா கூட கொஞ்சம் ஒரு 50 வேலையாளர்களை சம்பளமாச்சே. இன்னும் அந்த மனிதன் நினைத்து பார்க்கவில்லை, கொடுத்ததுக்கு வருத்தப்படவும் இல்லை. சென்னையிலேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தார் ஆண்டவர், ஹோட்டலுக்குள்ளே விட்டார். அவனுக்கு அப்போ தான் தாகம் வந்தது, தண்ணி தாகம், இந்த இது சாய டீ தாகம். உள்ளே வந்தால் இவர் இருக்கிறாரு. ஏய் எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ? வீடு கட்டியாச்சான்னு முதல்ல கேட்குறான். முதல் கேள்வி வீடு கட்டியாச்சான். பாலிய காலத்து நண்பன், சென்னையில் பெரிய பதவியில் இருக்கிறான். ஊருக்கு வந்ததும் அந்த ஹோட்டலை பார்த்தா டீ குடிக்க தோணுச்சு. டீ குடிக்க உள்ளே போனால் யார் இருக்கிறா? இவர் இருக்கிறார். வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சா? வீடு அஸ்திவாரம் போட்டிருக்கிறேன், மரம் இல்லாததுனால். அப்படி பெண்டிங்கில் இருக்கிறது. மரமாக என்ன மரம் உனக்கு வேணும்? அது பலாமரம். என் அப்பா கிட்ட 10,000 கொடுத்துட்டு ஒரு பெரிய பலாமரம் நிற்குது, வெட்டிட்டு போ, பட்டு தான் நிற்குது. சந்தோஷம். ஒரு மரத்துக்கு விலை 10,000 ரூபாய். 10,000 அவர் கொடுத்தாரு. மரத்தை வெட்டி கருங்கல் பகுதியில் தான் ஒரு மில்லில் கொடுத்து அறுத்தெடுத்தா என்ன வருதுன்னா, இவர் வீட்டுக்கு தேவையான மரங்களையும் கொடுத்து மறுபடி 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த மில்காரன் ரேட்டு பேசுகிறான். 4 லட்ச ரூபா தரேன், இந்த மரத்தை வச்சுட்டு போகணும். பாருங்கள், கர்த்தருக்கு கொடுத்தது 45,000, கர்த்தர் திரும்ப கொடுத்தது 4.5 லட்சம். நடந்த சம்பவம். அதான் பேர் சொல்லி சொல்லுகிறேன். இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் எம்பியினுடைய சகோதரருடைய வீட்டில் நடந்த அற்புதம், இந்த ஊழியம் செய்த அற்புதம். உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சாட்சியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு கொடுத்தா குறைஞ்சு போகாது. இயேசு சொன்னார்ல, நீ கொடு, அப்பொழுது அமைக்கி குலுக்கி சரியா ஓமடியில போடுவேன். எஸ்தானே சொன்னார். நீ முதல்ல கொடுறா, அப்போ உனக்கு நிறைய தருவேன். அமைக்கி குலுக்கி சரியா எண்ண முடியாதபடிக்கு தருவேன். முதல்ல உகந்ததை கர்த்தருக்கு செய்யணும். பிள்ளைகள் படிக்க போகிறாங்க, முதல் பலம் கர்த்தர் கொடுக்கணும். பீஸ் கட்டுக்கு 5 லட்சம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? 50 நேரம் ஆண்டவர் கொடுத்துட்டு பிள்ளைய படிக்க வைக்கணும். அப்போ தான் பிள்ளை ஒழுக்கமாக திரும்பி வரும், படிப்புலையும் ஜெயிச்சு வரும். கொடுக்க மாட்டாங்க. அவை பிள்ளைங்க 11ல் லவ்வு, 12ல் லவ்வு, பிஏ 1 லவ்வு, என்ஜினியர் படித்தா 4 வருஷம் 4 லவ். ஆம்பளையானாலும் பொம்பளையானாலும் லவ் பண்ணாத ஒரு பிள்ளை தப்பி வருதான்னு பார்ப்போமே. வருதா? ஐயோ, நீங்கள் தப்புனாலும் ஆண்களை விட மாட்டாங்க. தின சூழ்நிலைகள், பரிசுத்தமில்லாத கல்வி, பரிசுத்தமில்லாத குடும்ப வாழ்க்கை, பரிசுத்தமில்லாத இல்லம், எல்லாம் சுடுகாடுக்கு சமம். நீங்கள் கட்டியிருக்கிற வீடுகளுடைய தசமாக கணக்குங்க. கர்த்தருக்கு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் யாரெல்லாம் வீடு கட்டி வச்சிருக்கீங்களோ, இட்ஸ் எ வார்னிங், எச்சரிப்பு. கர்த்தர் சொல்கிறார், எனக்காக இல்லை, கர்த்தருக்காக. வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும்னால் அந்த வீட்டினுடைய கட்டுமான பணிக்கு எத்தனை செலவு பண்ணீங்களோ அதனுடைய தசமமாகும் 5% வட்டியோடு சேர்த்து கர்த்தருடைய ஊழியத்தை கொண்டு வாருங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வீடை வைக்க வேண்டிய வராது. உற்சாகமாக தடலாம். லேவியர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தில் தசமபாகத்தை வஞ்சித்தால் 5ல் 1 பங்கு கூட்டி கொடுக்க கடவன்னு வேதம் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊழியக்காரன் இந்த வட்டி கணக்கு சொல்லல. தசமபாகத்தை ஏமாத்தினா 5ல் 1 பங்கு கூட்டி கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை கீழ்ப்படியலாம். அவ எவனாவது தசமபாகத்தை திருடுனா 5ல் 1 பங்கு கூட்டி தரணும். வெறும் தசமபாகம் இல்லை. அவ இந்நாள் வரைக்கும் தசமபாகம் நீங்கள் செலுத்தலைன்னா 5ல் 1 பங்கு சேர்த்து தான் தரணும். இப்போ 1 லட்ச ரூபா தசமபாகம் முடக்கன்னா 1,20,000 கொண்டு வரணும். அதான் உண்மை. அதை வச்சு நான் புத்தகம் அடி ஜனங்களுக்கு கொடுத்துருவேன். உங்கள் வீட்டில் பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா என்ன கேளுங்க, இதான் பிரமாணம். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யாவிட்டால் பிரசங்கி சொன்ன தீங்குகள் எல்லாம் உங்களுக்கு வரும். எந்த சந்தேகமே கிடையாது. பிரமாணத்தை உட்கொள்கிறவனுக்கு எந்த தீங்கும் வராது. தாவீது உட்கொண்டான், அவன் ராஜாவாயிட்டான். அவன் பிறக்கும்போது பணக்காரனா? பணக்கும்போது பணக்காரனா?
வாழும்போது ஒரு கோலியாத்தை அடித்ததற்காக ராஜாவினுடைய மகளை திருமணம் செய்தான். கமிஷனே கொடுக்காம கல்யாணம். உச்சமா கையை தட்டுங்க. ஒரு ஆடு மேய்ச்சவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? என்ன ஆடு மேய்க்கிற பொண்ணு தான் கிடைக்கும் இல்ல? அப்படித்தானே? இங்க ஆடு மேய்ச்சவனுக்கு என்ன? ராஜா விட்டு பொண்ணு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதுவல்லவா பரிசுத்த விவாகம். இதுவே திருமணம். திருமணம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற அதிசய கல்யாணம். ராஜா வீட்டில் போய் யாராவது பொண்ணு எடுக்க முடியுமா? இன்னொரு ராஜா வீட்டில் இளவரசன் தான் வரணும். தாவீதின் இளவரசனா? இல்லையே. கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? சவுல் ராஜாவினுடைய முதல் மருமகன் தாவீது. உற்சாகமா கையை தட்டலாம். அவன் என்ன பிரயாசப்பட்டான்? அவன் பிரயாசப்பட்டது கர்த்தருக்காக வாழ்ந்தான். கர்த்தருக்காக வாழ்ந்தனால கல்யாணம் பண்ணி கொடுத்தான். யாரை கொடுத்தாரு? இளவரசிய. நினைச்சு பாருங்க, இளவரசினா எப்படி இருப்பா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சிஸ்டர். உங்க பேர் ராணி தானே? இளவரசியெல்லாம் ராணின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் ராணிமார் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் கொஞ்சம் நம்ம இந்த உலகத்தில் இருந்து பார்ப்போம். ராணின்னா தலையில் ஒரு கிரீடம், தங்கத்தில் வைரத்தில் கழுத்தில் இப்போ ஒட்டியானமாக போடுவாங்க. இடுப்பில் கட்டிடுவாங்க, காலில் கட்டிடுவாங்க, கையில் கட்டி மொத்தம் நகை. அதை பிரித்து மாற்றும்போதே விடிய காலம் ஆயிரும் தாவீதுக்கு. அப்படி தானே சிஸ்டர்? மொத்த நகையும் போட்டு முதல்வர் நடத்த முடியாதுல்ல. அவள் தாவீது ஓனா கழட்டி வைக்கணும். அவள் விடிய காலம் கோழி கூவும். அதான் அந்த அளவுக்கு மகாராணி. அவ்வளோ நகைகளை போட்டு தான் முதல்வர் வரைக்கும் அனுப்பணும். அப்போ ஆடு மேய்ச்சவனை கிடைச்ச வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறேன். தாவீதுக்கு அப்படி தான் கொடுத்தாரு. அல்லேலூயா, அப்படி தான் கொடுத்தாரு. அவன் என்ன உலகத்தில் தேடினானா? கர்த்தர் கொடுத்தா உயர்வாக கொடுப்பாரு. நீ செய்ய வேண்டிய பிரமாணத்தை உட்கொள்ளு, மீதி காரியத்தை வாய்க்க செய்கிறது அவர். நீ இந்த உலகத்தை குறித்து கவலைப்படுகிறாய். உலகத்தில் இப்படி வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டர் வாங்கி தந்தால் அதிசயம். ஆண்டர் வாங்கினா அதிசயம். நான் 15 வருஷமா ஊழியத்தில் ஆரம்பித்த ஒரு முதல்ல கால்நடை அந்த மிருகம் இல்லை, நம்ம காலால் நடக்கிற கால்நடை ஊழியம். அதுக்கப்புறம் ஒரு பைக்கு வாங்கும்போது என் பொண்டாட்டி இடுப்பில் பிடிச்சிட்டா. இடுப்பில் பிடிக்கிட்டா. பைக்கு அங்கே நம்மகிட்ட காசு இருக்கிறது, மாதந்தோறும் தவணை கட்ட நம்மளால் முடியுமா? நம்ம தான் ஊழியத்தில் காசு வாங்க மாட்டோமே. அப்படி பசங்க தந்தாலும் 10 ரூபா 20 ரூபாயில் தர்றாங்க. எப்படி தவணை கட்ட முடியும்? அவிவிசுவாசத்தினுடைய ஒரு ஜென்மம். அக்காலத்தில் என்ன உலகத்தை குறித்து கணக்கு போடுறாங்க. கர்த்தர்கள் வந்தவரை கணக்கே பார்க்கக்கூடாது, பிரமாணம் தான் பார்க்கணும். பைக் அவள் விரும்பின மாதிரி ஆச்சு. பைக்கை வாங்கினேன், ஃபைனான்ஸ் கட்ட முடியல. இதே பில்டிங்கில் விடிய காலம் 6 மணிக்கு சடன்னு 8 பேர் வந்துடும். டப்புன்னு பைக்கை ஏன்னா கண்ணுனாலே உருட்டி எடுத்துட்டு ஓடியே போயிட்டானுவான். நான் அப்போவே சொன்னேன் தவணை கட்ட முடியாதுன்னு. நான் சொன்னேன் அப்போவே நான் நினைச்சேன் உன்னுடைய அவிவிசுவாசம் படி தான் எல்லாம் ஆக உண்டு. அவிவிசுவாசம் சக்ஸஸ் ஆச்சு. என் பைக்கு போச்சு. குறைச்ச நாள் கால்நடையா நடந்தோம். அடிக்கடி நான் திட்டுவேன் இவளை, நான் திட்டுவேன். இந்த அவிவிசுவாச காரியத்தை குறித்து தான் காலங்கள் கடந்தது. அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கார் சென்டருக்கு ஒன்று போயிடுன்னு. அப்போ ஒரு கார் சென்டர், செகண்ட் கார் சென்டர் போகணும். அங்கே பார்த்தா ஒரு அழகான மாருதி கார் நீல கலரில் நின்றுது. சென்னையில் வச்சிருக்கும்போது எங்களுக்கு நீல மாருதி கார் உண்டு. அதே கார் நிற்குது. எனக்கு இந்த கார் வாங்கணும், ஃபைனான்ஸ் இல்லை, காசு இல்லை. இங்கே பிடிக்கிறா, பைக்குக்கு கட்ட முடியல, நீ காருக்கு வச்சிருக்கு, இங்கே என்ன இருக்கு? நான் சொன்னேன் 100% ஃபைனான்ஸ் தருவி, நான் அந்த கார் எடுக்கிறேன். இவ்வளோ சொல்லலாம் கேட்கல. சாருக்கு இல்லாததா? சார் எப்பேற்பட்ட ஆள், எங்க பாதி ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இந்த உலகத்தை கொண்டு பேச வைக்க இங்கே எப்பேர் உங்களுக்கு 100% ஃபைனான்ஸ் போ. மாருதி கார் அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டணும். இந்த மார்த்தாண்ட சிக்னலை கண்டா ஏன்னா காருக்கு வயிற்று போக்கே வந்துடும். அங்கே நிற்கும், சிக்னல் தான் நிற்கும்.
அப்போ அங்கே இருந்து 50 காரு, இங்கே இருந்து 50 காரு, இங்கே இருந்து 50 காரு, இங்கே இருந்து 40 காரு, 40 வண்டி நிற்கும். போலீஸாரங்க எடுத்துகிட்டு போயா, எங்கே ஸ்டார்ட் ஆனதுன்னா போக முடியும். எட்டி பார்ப்பாங்க, நீயா நீங்களா, சரி பரவாயில்ல. போலீஸ்காரனே புஷ் பண்ணி விடுவான் எங்கள் வண்டியை, ஸ்டார்ட் ஆகும். போலீஸ்காரன் தள்ளி விடுறதுக்கு வேண்டியே வண்டியை அப்படி ஆஃப் பண்ணி விட்டுருவார். எத்தனை தடவை, ஒரு தடவை இப்படியே அங்கங்கே தள்ளி தள்ளி ஓட்டுற வண்டியை வச்சு பல காலம் ஓட்டணும். வாழ்க்கையை பாருங்கள், வாழ்க்கையெல்லாம் ஒரு பாலைவனம் தான். அதை நீங்கள் இருக்கிற சேர் கூட என் கண்ணீரைத்தான் பேசுவோன்னு சொல்லுவேன். நேற்றுக்கு அப்படி தான் சொன்னேன். அடுத்தபடியாக அப்படி இருக்கும்போது தள்ளி தள்ளி தளர்ந்துட்டோம். இவள் வேற தள்ளுவா, இவ தள்ளுறத பார்த்து நிறைய பேர் பின்னாடியும் தள்ளுவேன். பாவம் ஆம்பளைங்களும் தள்ளி விட்ருவான், அப்படி சைன்னு போயிடுவோம். அப்படி போய் ஒரு கட்டத்தில் இனி இந்த கார் வேண்டாம், இன்னொரு கார் வாங்கணுன்ட்டு ஒரு வேகனார் கார் வாங்கினோம். வேகனார் ஒரு கார். அந்த வேகனார் ஒரு காரை வாங்கி ஃபைனான்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். ஃபைனான்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சுன்னா கதையை பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரை வித்துரு. நம்ம நினச்சோம் கஷ்டப்பட்டு ஃபைனான்ஸ் கட்டிட்டோம், வண்டி நல்லா இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை, கடைசி வரைக்கும் இது இருக்கட்டுமேன்னு நினச்சா வண்டியை வித்துடுறோம். சரி ஆண்டவர் சொன்னார், சரி நாங்கள் நீ புது வண்டி எடுக்கலாம், அதுக்கு தான் விற்க சொல்கிறாரான்னு நினச்சிட்டு ஒரு இதை விற்க முயற்சி பண்ணால் ஒருத்தன் வந்து வாங்க மாட்டான். ஒருத்தன் வாங்க மாட்டான், சும்மா ஒருத்தன் வாங்க மாட்டான். இது போனால் தானே அடுத்த கார் வரும். ஒரு நாள் காலையில் நான் சென்னைக்கு போக நிற்கிறேன். 3 பேர் வருவாங்க, வண்டியை கொடுத்து அனுப்பு. 3 பேர் வருவாங்க, வண்டியை கொடுத்து அனுப்பு. சொல்லி முடிவுக்குன்னா 3 பேர் வந்தாச்சு. அதில் ஒருவர் நல்ல தலையெல்லாம் நல்லா வெளுத்து போன பஞ்சு தலை. பாஸ்டர் நீங்கள் காஞ்சி ரோடு சபையை சேர்ந்தவர் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? உங்கள்கிட்ட காரு நிற்கிறதா தெரிஞ்சுது, அதை வாங்கிறதுக்காக வந்தோம். எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்க? 1500 ரூபா. நடந்த சம்பவம். என்ன ஆண்டவரே, 1500 கார் கொடுக்கறதுக்கு 3 பேரை கூட்டியிருந்தீங்க. நீங்கள் யார் பிரதர்? நான் தெரியல, பாஸ்டராக இருக்கிறேன், பேர் தங்கத்துறை, தங்கவேல், 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 தங்கம் வேலு, வேலு குத்திச்சென்ன. என்ன பிரதர், என்ன 1500 ஒரு காரா? இல்லை, எங்கள்கிட்ட இப்போ இவ்வளோதான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, குடு. என்னெல்லாம் கண்ணியில் என்னை அகப்பட வைக்கிறாரு, குடு, அப்போ தான் கூட இருப்பேன்னு சொல்லுவார். இல்லைன்னா நான் இறங்கி போயிடுவேன்னு. அப்போ அவர் இறங்கி போனால் நம்ம பாடு என்ன ஆகும்? எல்லா பைகளும் நமக்குள்ளே வரும். அவன் அவர் போகக்கூடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 1500 காரை விற்ற முதல் ஊழியக்காரன் நானே தான். ஒரு சம கையை தட்டேன். சரி காரை கொடுத்தாச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டும் போது என் பேரை மாற்றிட்டு உன் பேரை மாற்றிட்டு போ. கட்டாயம் இந்த இயேசு மாறாதவர சபையில் தான் அந்த கார் நிற்கும். நான் உங்கள் பேரில் டாக்குமெண்ட்லாம் மாற்றிக்கிட்டு தான் நான் போவேன். என்டாஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிட்டா தேனிக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னான். நான் மறந்துட்டேன். இவர் தேனியில் போனதும் எனக்கு ஒரு 25,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டார். உண்மை தான். இப்போ வண்டிக்கு விலை என்னாச்சு? 26,500 ரூபாய். அவர் தருவார்னு நினைக்கல. அவருக்கு மனசில் எப்படி தோணி 25,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுட்டார். இது போடாமலே இருந்திருக்கலாம். வருஷங்கள் 3 தாண்டி விட்டது, வருஷங்கள் 5 தாண்டி விட்டது, வருஷங்கள் 7 தாண்டி விட்டது. பெரியகுளம் தேனி கோர்ட்டிலிருந்து ஒரு ஓலை வருது. பேரில் 65 லட்சம் ரூபாய்க்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த கார் 2 பேரை, ஒருவனை கொண்டிருக்கிறது, ஒருவரை காலை முறித்திருக்கிறது. அடுத்து இன்னொரு கேஸ் நம்பர் 26. 26ல் 65 லட்சம், மொத்தம் 1,30,000 ரூபாய்க்கு. இல்லை, 1,30,00,000 ட்ரஸ்டேடு கேஸ். அடா பாவி தங்கவேலு, நீ எங்கடா இருக்கிற? இன்னும் அவனை தேடுனா அந்த கால ஊழியக்காரன் ஓடியே போயிட்டான். ஆளை பிடிக்க முடியல. அப்புறம் ஃபேஸ்புக்கில் வச்சு பிடிச்சேன். என் காரை பேர் மாற்றித்தானே வண்டியை கொண்டு போக சொன்னேன். இப்போ தேனி கோர்ட்டில் இருந்து கேஸ் வந்திருக்கு என் பேரில். 65 லட்சம் ரூபா, 65 லட்சம் 2 கேஸு.
இந்த கார் ஒருவனை கொன்று போட்டிருக்கிறது, ஒருவனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறது. அதுவும் கொன்று போட்டது அரசு ஊழியக்காரனை. விட்டு வைப்பாங்களா? அது என் பொண்டாட்டி பேரில் கார் இருந்து பொண்டாட்டி இன்னொரு ஆளுக்கு வித்துட்டேன். ஏய், பேர் மாற்றியே நான் வித்த இல்லை, அப்படியே வச்சு வித்துட்டேன். இவன் எல்லாம் ஊழியக்காரனா? பட்டா போட்ட பொண்டாட்டி வச்சுக்கிட்டு பட்டா போடாத பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது. என் பேரில் காரை அப்படியே வச்சு வித்துட்டான். அவன் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். கேஸு என் பேரில். 1ஆம் பிரதி நான். உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்போ அவன் அந்தி கிறிஸ்து ஊழியக்காரனா? இலவசமாக கொடுக்குற போல ஒரு காரை கொடுத்தாச்சுன்னா அவன் இலவசமாக ஒரு தானே கொண்டுட்டு என் பேரில் கேஸை போட்டான். என் பேரில் கேஸு காரன் நீ தானே, நீ பேசி முடி. அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. உங்கார